நேர்த்திக்கடன்னு பேரு. ம். இது வந்து நம்மளோட நம்மளோட அளவு என்னவோ, ம். இல்ல நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னவோ, பலம் என்னவோ, அதுக்கு ஏத்த மாரி நம்ம அப்படி பண்ணிக்கிறது சரி. எப்பயுமே நம்ம போய் கேட்கிற நமக்காக செல்ஃபா போய் கேட்கிறத விட, நமக்காக ஒரு உயிர் ஆத்மார்த்தமா வந்து கேட்கும்போது, அந்த பிரேயர்ஸ்க்கு பதில் நிச்சயம் உண்டு. ம். குறிப்பா அது ஒரு பெண்களா இருக்காங்க, இப்ப அம்மாவா இருக்காங்க, ஒரு தங்கையா இருக்காங்க, அக்காவா இருக்காங்க, நம்மளோட காதலியா இருக்காங்க, மனைவியா இருக்காங்க. இவங்கெல்லாம் போய் கேட்கும்போது இங்க பலம் அதிகம். ஒரு கல்யாணமான ஒரு ஆண் கேட்கிறத விட 100 மடங்கு அங்க வந்து ஃபாஸ்ட்டா வேலை செய்யும். இதான் வித்தியாசம். அப்ப நமக்காக நம்ம கேட்கிறத விட, மத்தவங்க வந்து நமக்காக கேட்கும்போது, ஒரு கூட்டா வந்து கேட்கும்போதும் பலம் அதிகம். இங்க பாருங்க, சில பேருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போய் ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடுவாங்க. அந்த குடும்பமே சேர்ந்து அவருக்காக பிரார்த்தனை பண்ணும். சரியா? பார்த்தா திடீர்னு மெடிக்கல மீறி எந்திரிச்சு உட்காந்துருவாரு. உண்டு சார். அப்போ இதுல எது ஜெயிக்குதுன்னா, ஜாதகத்துல வேற ஏதாவது எசக பெசக கூட இருக்கலாம். ம். ஆனா எல்லாரும் சேர்ந்து கூட்டா, இந்த மனுஷன் திருப்பி வந்துட்டாருன்னா நல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா? கூட்டா, அது திருப்பி எந்திரிச்சு உட்கார வச்சுரும். அப்படி பல பேர எந்திரிச்சு உட்கார வச்சிருக்கு. பல தலைவர்கள பெரிய பெரிய அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு நிச்சயமா ஒரு பெரிய பலம் உண்டு. ம். அப்போ இன்னொருத்தர் வந்து கேட்கும்போது தெய்வமும் அத என்னன்றத கொஞ்சம் செவி கொடுத்து கேட்கும். ஆனா, அத கொஞ்சம் அந்த யாருக்காக நீங்க அப்படி ஒரு நேர்த்திக்கடன் வைக்கிறீங்களோ, அவங்களோட பலம் என்னன்றத தெரிஞ்சுட்டு இப்போ ஒரு 5 வயசு பையன கூட்டிட்டு போயிட்டு பாத யாத்திரை நடக்க விடுறேன், அத பண்ண விடுறேன், இத பண்ண விடுறேன்னா, அவன் பலம் என்னன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? அப்படி ரொம்ப உடல வருத்திக்கணுங்கிற அவசியம் இல்ல. ம். நீங்க ஏதோ ஒரு விஷயம் வேண்டுறீங்க அப்படின்னா, அந்த அந்த பலத்துக்கு உட்பட்டு செய்யுங்க. பலத்த மீறி போயிட வேண்டாம். சில பேரு அந்த அவசரத்துல தனக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளோட அந்த வீரியத்துல என்ன பண்ணிருவாங்கன்னா, ஒரு அவசரத்துல அளவ மீறி நேர்த்திக்கடன் வச்சுருவாங்க. அப்படி இல்லாம நம்மளோட பலம் என்னவோ, அது தெரிஞ்சுக்கிட்டு செய்றது நல்லது.